You can go. Okay, madam. மதன், கண்ணு திறங்க. மதன், கண்ணு திறங்க. ப்ளீஸ். மதன், கண்ணு திறங்க. சொல்லுங்க, என்னாச்சு? லவ். யாரு? ஒரு பொண்ணு. பேரு? பூஜா. பூஜாக்கு என்னாச்சு? மதன், சொல்லுங்க, பூஜாக்கு என்னாச்சு? மதன், சொல்லுங்க, பூஜாக்கு என்னாச்சு? மதன், என்னை விட்டுட்டு போயிட்டா. ஓடி போயிட்டா. உயிருக்கு உயிரை காதலிச்ச என்ன விட்டுட்டு போயிட்டா. நான் ஒரு ஏழை அனாதை. எங்க அப்பா வேலை கிடையாது. இந்த மூச்சு எங்கிறது வந்தது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் நீ ஏன்டா லவ் பண்ண? நான் லவ் பண்ணல. அவதான் வந்தா என்ன லவ் பண்ணு அவதான் எப்படி சுத்தி வந்தா. நான் லவ் பண்ணல. நான் சொன்னேங்க, எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்ன விட்டுடு சொன்னேன். ப்ளீஸ், நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னா. அவதான் சொன்னா. இப்ப எங்க போயிட்டா? ஒருத்தரோட போயிட்டா. காசு பணம் பங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொல்லி என்ன தூக்கி எரிஞ்சிட்டு விட்டு போயிட்டா. உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ ஒரு அனாதை நாய். நீல எதுக்குடா லவ் பண்ற? உனக்கு செருப்பால் அடிக்கணும். என்ன அடிக்கணும். என்ன செருப்பால் அடிக்கணும். லவ் பண்ண தெரியாதரமா பண்ணிட்டேன். அவ அடிக்கடி ஒரு சொல்லுவா. என்ன போல? ஐயோ, அவ சொல்லுவா, சாவு வரைக்கும் உன் கூடவே இருப்பேன்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. சாவர வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொன்னால, அது இப்ப புரியுது. என்னைக்கு என்ன விட்டு போனாலும் அன்னைக்கே நான் செத்துட்டேன். இப்ப வெறும் போன மாதிரி உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி அசிங்கமா உங்க முன்னாடி உட்காந்துருக்கேங்க. உன்னை மறக்க முடியல. மதன், கூல் டவுன். பூஜா போறா. அவ இல்லைன்னா இன்னொருத்தி. தப்பு பேசுறீங்க. எப்படி இன்னொருத்தி? தப்பு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு அம்மா தான். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரே ஒரு காதலி தான். அப்படி மத்ததுக்கெல்லாம் ஆசைப்பட்டு போனானா அதெல்லாம் அசிங்கம். எச்ச. அவள என்னால மறக்க முடியல. காதல்னாவே ரோஜா பூதான். அவளை எவ்வளவு அழகா உள்ளுக்குள்ள ரோஜா பூ மாதிரி அழகா வளர்த்து வச்சிருந்தேன். ஆனா போகும்போது அப்படியே சும்மா வேரோட இழுத்து புடிக்கிட்டு போகும்போது அந்த முள்ளெல்லாம் அப்படியே குத்தி உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம். மதன், calm down, மதன், calm down, please. அழாதீங்க. இல்ல, என்னால முடியலங்க. அழாதீங்க. It's okay. ஹலோ சார். இந்த பக்கம் ஒண்ணும் இல்ல சார், வர சொன்னாரு. அந்த செக் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நான் வாங்கிக்கிறேன். பை.
ஹலோ டேய் சொல்லுடா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன்டா. நேத்து அந்த படத்துல அந்த ரேப் சீன் சூப்பர்ரா. என்ன ரியலி, என்ன த்ரில்லு. நம்மள தம் அடிச்சிருக்கோம், தண்ணி அடிச்சிருக்கோம், ஆனா இப்படி ஒரு ரேப் பண்ணதே இல்லடா. ஹலோ 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 ஏங்க, எதுக்கு இந்த பட்டனை போட்டு அப்படி சக்கு 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 அமுக்குறீங்க? அப்புறம் லிஃப்ட் ஸ்டக் ஆகி இங்கே நிக்க வேண்டியதான். நம்ம 2 பேரும் தனியா இருக்கணும், எனக்கு ஒண்ணும் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்ன அவ என்னமோ நாவல ரேப் பண்ண வந்த மாதிரி பயந்து ஓடுறா? இந்த விஷயத்தை மனுஷங்க யார்கிட்ட சொல்ல முடியாது, அதனால தான் உன்கிட்ட சொல்றேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது? மாலதி வேற இந்த கனவு பழிக்கும்னு பயமுறுத்துறா. சரி, கனவு தானே நினைச்சா ரேப் பண்ணுவேன். இன்னைக்கு நேர்லயே வந்து தொலைச்சிட்டான். எனக்கு உயிரே போயிடுச்சு. அது கனவா நிஜமானே தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அது கனவா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இனிமே அவனை நான் பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கனவு வரக்கூடாது. இந்த கெட்ட கனவு நான் மறக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? என்னது? நான் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? நீ என்ன சொல்றேனே தெரியல. எனக்கே காது சரியா கேட்காது. அதான் நந்தி காதுல சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சுத்தம். நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றியா? சூப்பர். டென்ஷன் ஆகாதடி, ஒண்ணும் இருக்காது. ரிப்போர்ட் 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 வந்துச்சு. எங்க எங்க இருக்கு ரிப்போர்ட்? எங்க? இந்த பாருமா, இதோட 105 தடவை கேட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஒரு ரிப்போர்ட் ரெடி ஆயிரும். அனாவசியம் என்ன டென்ஷன் பண்ணாத. உட்காருமா. சும்மா தேஞ்சு ஹலோ ஹலோ மைத்ரி. இதுவா 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 ம். கொடுத்து விடுவா. இந்தம்மா உங்க ரிப்போர்ட். ஆள விடுங்க. மைதிலி குடுறி. என்னடி வந்திருக்கு? என்னடி வந்திருக்கு ரிப்போர்ட்ல? என்னடி வந்திருக்கு? சொல்லி. பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நீ பிரெக்னன்ட் ரீ. பிரெக்னன்ட்டா? ஏய் ஏய் மைதிலி. ஏய் மைதிலி. என்னமாச்சி? மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அந்த தண்ணி குடுமா. மைதிலி. ஏய் இந்தா. அம்மா, மாசமா இருந்தாலே தலை சுத்தல், மயக்கம், வாந்தி இதெல்லாமே வர்றதாமா. இத பத்தி எல்லாம் கவலைப்படாதம்மா, சகஜம்தான். ஏந்திரிமா, ஏந்திரி. ஐயோ பயப்படாதம்மா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நல்லா வாய்க்கு ருசியா புளிப்பா எல்லாம் சாப்பிடுமா. போமா, கூட்டு போமா. நீ தனியா வந்து உன் வீட்டுக்கார் வரல? ஏய், போய் இவர்தானா? என்னாச்சு? ஏன் அழுகுற? பிரெக்னன்ட்டா? போய் மூடு. இல்ல, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியும். ஆனா நீ இவ்ளோ ஸ்பீடா இருப்பேன்னு நான் நினைக்கல. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? அப்புறம் இது எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னது? என் மகன் புள்ளதான் நானா? என்னடா சொல்லுது? ஏய், இந்த வீச்சர்வா வேலுச்சாமி பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்னடா ஆஸ்பத்திரி நடத்துறீங்க? என்ன ரிப்போர்ட் கொடுங்க. என்னங்க? அத்தா மைதிலி, அழுகாதம்மா. டேய், என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு முழுகாம இருக்கான்னு ஊரை கூட்டி கடா வெட்டி என் குலதெய்வ கற்பண்ணசாமிக்கு பொங்கல் வச்சு படையல் போட்டு நான் வந்திருக்கேன்டா. ஆனா நீ சொல்ற அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு. எப்படிடா? ஐயா, ஐயா, ஐயா. நீ யாரு நடுவுல? உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, ஒரு நிமிஷம் அந்த ரிப்போர்ட் கொடுங்க. எதுக்கு? ஒரு நிமிஷம் கொடுங்க ஐயா. உங்க மக மைத்திலி முழுவாம தான் இருக்காங்க. என்னவே சொல்லுத? இங்க பாருங்கய்யா, உங்க மக பேரும் மைத்திலி தான். அதோ நிக்கிறாங்களே அவங்க பேரும் மைத்திலி தான். ரிப்போர்ட்ட மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்தாங்க புடிங்க. அப்படின்னா என் பொண்ணு புள்ளதாச்சி தானா? உங்க பொண்ணு புள்ளத்தாச்சி தான். ஆஹா ஆஹா, ஓ வாய்க்கு சக்கரை தான் போடணும். முதல்ல போய் சட்டைய போடுங்க. சட்டையா? ரிப்போர்ட்ட மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ நீ பிரெக்னன்ட்லாம் இல்ல. இந்தா புடி. சும்மா 999 டென்ஷன் ஆகாம யோசிக்க கத்துக்கோ. கூட்டு போங்க. மச்சான், நீதான்டா ஜெயிப்ப. நான் சொல்றேன், நீதான் ஜெயிப்ப. Now we are announcing the drums competition results. The third prize goes to Deva. Second prize goes to Madan.
prize goes to Vinod. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு. நல்லா வருஷம் அநியாயமா தோத்துட்டியேடா. தோத்துட்டேன் தான்டா. நீ வாசிச்சதை பார்த்து 3 பேர் தான் மார்க் போட்டாங்க. ஆனா நான் வாசிச்சதை பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சு ஆடினாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஜெயிச்சுட்டே இருக்கோம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம்னு நினைக்கவே நினைக்காத. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். வர்றேன். வண்டி ஏங்கி நிக்குது? அதால உட்கார முடியாது, நிக்குது. ஏய் ஜோக்கா. போன் பண்ணுயா? நானே பண்றேன். நான் தான் போன் பண்ணுவேன். யாருக்கு பண்றான்னு பாப்போம். நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு. நான் 9840 ம் 92200. என்ன ஏன் போன் அடிக்குது? எனக்கு யார் போன் பண்றா? ஹலோ 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 ஹலோ. நான் பேசுறது எனக்கே கேக்குது. பின்ன உன் நம்பருக்கு நீயே போன் பண்ண, நீ பேசாம பக்கத்து வீட்டுக்காரனா பேசுவான். மொண்டைய போட்டனா. சரி சரி வெளில வா. அதெல்லாம் வர முடியாது. ஐயோ நூறு. கொஞ்சம் வெளில நிக்கலாம்ல, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? லவ்வர்ஸ் தானே நினைப்பாங்க. நினைச்சிட்டு போறாங்க. ஏன் 2 பேர் சேர்ந்து நிக்க கூடாதா? உன்னோட மனுஷன் பேச முடியாது. யாருக்கு போன் பண்ற? யாருக்கு பண்ற? யாருக்கு போன் பண்ற? செத்து போனே எங்க தாத்தாக்கு பண்றேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஹலோ, நான் மதன் பேசுறேன். ஆப்போசிட்ல மாமா இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கால சுட்டு வச்சிருச்சேடா. போன் இங்க இருக்குனே. ஹலோ ஹலோ, மதன் பேசுறேன் மாமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, எப்ப ஊருக்கு வரீங்க? எங்கப்பா இந்த கடையெல்லாம் விட்டு வர்றது? ஆமா, எல்லாம் பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. எல்லாம் துபாக்கு ஒரு சைக்கிள் விட்டுட்டு வாங்க மாமா. சரிப்பா, இன்னும் 1 வாரத்துல வர்றேன்ப்பா. ஓகே மாமா, கண்டிப்பா வந்துருங்க. ஆமா மாமா வந்துருங்க. ஏய் என்ன மிமிக்ரி பண்ற? லேடிஸ் வாய்ஸ்ல எல்லாம் பேசுற? ஒண்ணும் இல்ல மாமா, பக்கத்துல ஒரு லூசு பொண்ணு ஃப்ரெண்டு. லூஸ் கிட்ட எல்லாம் ஏப்பா போன குடுக்குற? சரி சரி நான் வந்துடுறேன்ப்பா. டேய் இங்கடா போன் வச்சிருக்கான் பாரு, கருமாந்திர முடிச்சப்பா. அந்த பசங்களை நம்ம ஹீரோக்கள் மாதிரி நடிக்க சொல்றா. எப்படி நடிக்கிறாங்க பார்க்கலாம். என்னடா காலேஜா இல்ல கேப்ரேவா சட்டை கைட்டு ஆடுறானுங்க? ஏய் அங்க என்னடா புதுசா 2 வருது. புடி, ஒருத்தன் மேக்கப் போட வரான், ஒருத்தன் வில்லேஜ் கெட்டப்ல வரான். கூப்பிடு. கூப்பிடுவாங்க, கண்டிப்பா வந்துரு. வாங்க. எங்களை தானே கூப்பிடுறேன். வா வா வா. இங்க ராகி நடந்துட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, ஏதாவது செஞ்சு காமி. ஏதாவது செய்யினா பிரியாணி செஞ்சு காட்டலாமா சார்? ஏய் என்ன நக்கலா? உங்க அப்பா என்ன சமையக்காரரா? இல்ல சார். அந்த பசங்கள மாதிரி எதனா நடிச்சு காமி. அந்த மாதிரியா? அது என்ன, அதை விட ஹெவியா பண்ற இப்படி சூடு. ஏய் నేను ఎవరు తెలుసా? నేనే సాంబా, నేనే సింహాద్రి, తీసుకోరా. என்னடா இது? இது ஜூனியர் என்டிஆர் மாதிரி பண்ணங்க. உன் மேக்கப்புக்கு சீனியர் என்டிஆர் தான் கரெக்ட். அவரை மாதிரியே செய். ఓకే సార్. నువ్వు వద్దే నాకు చాలా ఇష్టం. నువ్వు వద్దే నాకు చాలా. என்ன பண்ணலாம்? నువ్వు వద్దే నాకు చాలా ఇష్టం. ஹலோ மேடம், மேடம். నువ్వు వద్దే ஒயிட் சுடிதார் ஜூனியர் அக்கா வா. வா வா வா. ஃபர்ஸ்ட் இயரா? எந்த ஊரு? கோயம்புத்தூர். வாட்ஸ் யுவர் நேம்? வைஷ்ணவி. என்ன கேவலமா கோயம்புத்தூர் கண்ட்ரி ஃப்ரூட் மாதிரி சுடிதார்லாம் மாட்டு வந்திருக்க? இதெல்லாம் ஓல்டுமா. உன்னை இப்ப மாடர்ன் ஆக்கி காட்டுறேன் பார். சரி, ஒரு கிஸ் கொடு. குடு குடுமா. என்ன யோசிக்கிற? குடு. எனக்கு இல்லம்மா, அவனுக்கு. குடுமா. என்னடா இப்படி யோசிக்குது?
நல்லா படிங்க. నువ్వంతే నాకు చాలా ఇష్టం నువ్వంతే నాకు చాలా ఇష్టం எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஹாய். ஐம் சாரி, நான் உங்களை கிஸ் பண்ண தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலி அவங்க சொன்னனால தான் நான் அப்படி பண்ணேன். ஐம் சாரி யார். பரவாயில்ல பரவாயில்ல. வைஷ்ணவி. ஓகே, பாய். ஐயோ, ஆல்ரெடி வைஷ்ணவ மேல கோவத்துல இருக்கா. எதுக்கும் அவ மாடியில ரூம்ல என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பெல் அடிப்போம். வைஷு, நீ எவ்வளவு சூப்பரா இருக்க தெரியுமா? எப்படியா போய் அந்த மொட்டை மண்டைய போய் நீ காதலிக்கிற? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவன் மூஞ்சியும் அவன் பர்சனாலிட்டியும் அவன் மொட்டை மண்டையும். உன்னை லவ் பண்றதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? He is a low class fellow யா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் வீட்டு வேலைக்காரி கூட அவனை லவ் பண்ண மாட்டான். எப்படியா நீ லவ் பண்ற அவனை? யார் அவனை லவ் பண்ணா? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக லவ்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண. அவனும் அதை நம்பிட்டான். அப்ப நீ அவனை உண்மையிலே லவ் பண்ணலையா? சீச்சி, அவன் தான் உண்மையா லவ் பண்றான். அதான் எனக்கு வேணும். நீ என்ன சொல்ற? இப்ப நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் என்ன சந்தேகப்படவே மாட்டான், என்ன அடிக்க மாட்டான், என்ன திட்ட மாட்டான், என் மேல பாசமா இருப்பான், எனக்காக உயிரே கொடுப்பான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நாய் மாதிரி என் காலையே சுத்தி சுத்தி வருவான். இந்த மாதிரி ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ண. அதனாலதான் அவன் கிட்ட நேர்ல ஐ லவ் யூ சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம செவத்துல ஐ லவ் யூன்னு எழுதி வச்சேன். அவனை மட்டும் புருஷனாக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் இப்ப இருக்கிற மாதிரியே எப்பவுமே ஜாலியா இருப்பேன். இப்ப புரியுதா? ஆமா, ஒருவேளை அந்த மொட்டை மண்டையனுக்கு நம்ம 2 பேர் மேலே சந்தேகம் வந்துட்டா என்ன பண்றது? ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை வர வச்சேன். தாத்தா ஊர்ல இல்லாதது வேற நமக்கு வசதியா போச்சு. இந்நேரம் அந்த மொட்டை ஹாஸ்டல்ல உட்காந்து ஓன் அழுதுட்டு இருப்பான். சின்ன ட்ரெஸ் எடு. இந்த யாரா இருக்கும்? இவன் ஏன் இங்க வந்தா? எதுக்கா நீ இந்த நேரத்துல வந்த? மன்னிப்பு கேட்கலான்னு வந்தியா? எதுவும் தேவையில்லை, தயவு செஞ்சு போயிடு. நான் தான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல. உனக்கு அந்த சந்தேகம் இன்னும் இருக்கு, அது போகவே போகாது. அத பத்தி நான் உன்கிட்ட பேசவே போறதில்ல. இப்ப கூட சீனு இங்கதான் இருக்கான்.
அவன் எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்தான்னு உனக்கு சந்தேகம் வரலாம். நானும் அவனும் ஒன்னா படிச்சிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கம்பைன் ஸ்டடீஸ், போதுமா? மதன், வைஷு சொல்றத நம்புடா. நாங்க 2 பேர் கம்பைன் ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். அவ சொல்றது உண்மை. நாங்க 2 பேர் கம்பைன் ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். பிடிக்கலன்னு சொல்லு. நான் இனிமே வைஷு கூட பேசவே இல்லை. உன்கிட்ட யாரோ தப்பா போட்டு கொடுக்குறாங்க. அதான் என்னால தாங்க முடியல. நீயும் வைஷுவும் எவ்வளவு சின்சியர் லவ்வர்ஸ். நீங்க 2 பேருமே நல்லா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள என்னால ஏதாவது பிரச்சனைனா என்னால தாங்க முடியாது. நான் வேணா போயிடுறேன். வைஷு, வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்கலாம். சின்னு, shut up. நீ எதுக்கு இவருக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணும்? நாம எதுக்காக கம்பைன் ஸ்டடீஸ் ஸ்டாப் பண்ணணும்? வேணும்னா இவன் போயிட்டு போறோம். உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா? நாங்க சொன்ன எதையுமே நீ நம்பல. நானும் சீனுவும் மாடல ஏதோ தப்பு பண்ணிட்டு இருந்தோம் நீ நினைக்கிற. பிராங்கா சொல்லணும்னா நான் சீனோட படுத்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அவரி படுத்துட்டு தாண்டி இருந்தேன். வைசு 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 ஐயோ 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 வைசு 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 தப்பாடா. ஐயோ அம்மா, நான் ஏன் படுறேன்? தப்பு பண்ண போட்டு தள்ளிட்டேன். அப்படியே அழுகுற? என்ன அழுகுற? தெரியல. இன்னுமே நான் அழமாட்டேன். மாட்டேன்ல. ஆமா, விட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. விடுற, கொல்ல மாட்டேன். இந்த காலத்துல ஓசியில பெனாயில் கொடுத்தாலே அவன் குடிக்கிறான். ஓசியில ஒரு பீர் வந்தா யாருதான் விடுவா? ஆமா, உன்னை இப்ப கொல்லுமே. வேலை நான் கொன்னது எங்க வெளில போய் சொல்லிட்டேனா? நான் பிறந்ததுல இருந்து எத்தனை சினிமா படம் பார்த்திருப்பேன். மதன், இதை வெளியே போய் சொல்ல மாட்டேன். இந்த கொலையை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது அப்படியே மறைச்சிடலாம். என்ன நம்ப மதன், சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மதன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வைஷு தான் என் மேல ஆசைப்பட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். எனக்கு தெரியாதா அவன் உன் லவர்னு? நான் உனக்கு துரோகம் செய்வேனா மதன்? அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன் மதன். என்ன புரிஞ்சுக்க மதன், அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். அவ கூப்பிட்டதுனால தான் நீ போனல. அவ கூப்பிடலன்னா போயிருக்க மாட்டேன். அவ கூப்பிட்டதுனால தான் நீ போன. அவ கூப்பிடலன்னா போயிருக்க மாட்டேன். கூப்பிட்டதுனால போனேன். கூப்பிடலன்னா போயிருக்க மாட்டேன். ஒரு கூப்பிட்டா போவேன். ஒண்ணு ஆமான்னா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணுத்த ஆட்டு.